கிராம கோயில் பூசாரிகள் மாவட்ட செயற்குழு கூட்டம் நாகப்பட்டினம் அருகே மஞ்சக்கொல்லை பூங்காலம்மன் கோயிலில் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். மாநில இணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் மகாலிங்கம், நாகப்பட்டினம் ஒன்றிய தலைவர் துரைராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிராம கோயில் பூசாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்க வேண்டும். இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். கிராம கோயில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் கிராம கோயில் பூசாரிகளின் பென்ஷன் தொகை மனைவிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கிராம கோயில் பூசாரிகளின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. அறநிலையத்துறை அலுவலக தலைமை எழுத்தர் ராஜா, உதவி ஆய்வாளர்கள் புவனேஸ்வரன், சுரேந்திரகுமார், சதீஷ், சிவகணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நகர அமைப்பாளர் துரைராஜ் அவர்களுக்கும் மிக அன்பான வேண்டுகோளை தெரிவித்து, அத்துடன் இந்து அறநிலையத்துறையிலிருந்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள் ஐயா இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வர் ஐயா அவர்கள் தலைமையில் இந்த நலவாரியத்தை தங்கள் பூசாரி அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். ஆகையினால் இந்த பூஜாரி நலவாரியம் என்பது மிக சிறப்புடைய ஒரு செய்தியாகும். தமிழ்நாட்டிலேயே முதல நலவாரியம் வாங்கி தந்து கொடுத்தது இந்த நாகப்பட்டினத்தில் உள்ள நலவாரியம் தான். எனக்கு தெரிஞ்ச அளவில் 700 ரூபாய் வழங்கும் என்று தீர்மானித்து உள்ளது, அரசாங்கம் சொல்லி உள்ளது. இதை அனைவருக்கும் கிடைப்பதற்கு வேண்டுகிறேன்.